அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு ஐத்தரேய உபனிஷதம். இப்போ இந்த உபனிஷத்தினுடைய நிறைவு பகுதியை நாம் இன்று பார்க்கிறோம். இப்போ கடந்த வகுப்புகள் மூலமாக 3 அத்தியாயங்களையும் பார்த்தோம். அதுல கடைசியா இந்த 3வது அத்தியாயத்துல முதல் மந்திரம் பார்த்தோம். இப்ப இந்த முதல் மந்திரம் என்ன சொன்னது அப்படின்னு பார்த்தா, உடம்பு, உயிர், ஆன்மா இந்த 3ம் சேர்ந்த ஒரு தொகுதி தான் மனிதன் என்று சொன்னது. அப்ப இதுல ஆன்மாவினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது, யாரால் பார்க்கிறோமோ, யாரால் கேட்கிறோமோ, யாரால் நுகர்கிறோமோ, யாரால் பேசுகிறோமோ, யாரால் பகுத்தறிகிறோமோ அவரே ஆன்மா என்று சொன்னது. அப்போ அப்படிப்பட்ட ஆன்மா தான் நாம இறைவன், பரமன், பரமாத்மான்லாம் சொல்றோம். இப்போ நாம் நம்முடைய நிலைப்பாட்டிற்கும் இறைவனுடைய நிலைப்பாட்டிற்கும் என்ன வித்தியாசம்? அதாவது உயிருக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கறத இந்த அத்தியாயம் பேசுது. இப்போ இந்த உயிருக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பை நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது, இங்கு ஆன்மா தான் தன்னை அறிவதற்காக இவ்வாறு பரிணமிக்குது என்று பார்த்தோம். இப்போ அந்த அடிப்படையில இப்போ இந்த மாதிரி பரிணமித்து வருகின்ற அறிவு பரிமாணத்தில அது மனித நிலைக்கு வரும்போது மட்டும்தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ மனித அறிவுக்குள்ள நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த நிலையில நாம இப்ப உயர் பரிமாண நிலையாகிய பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள நல்லது கெட்டதை எல்லாம் பிரித்து பார்த்து, இப்ப இது போன்ற ஆன்மவியல் பாடங்கள் எல்லாம் படித்து, இங்கே நமக்கும் பரமனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று பார்க்கும்போது, இங்கு ஒன்றுமே இல்லை, இரண்டும் ஒன்றுதான் என்று புரிய வருது. ஏன்னா நம்ம புரியாம இருந்தோம், இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நமக்கு தெளிவு வருது. ஆனாலும் நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம மனசு இந்த உலக விவகாரத்தையே உண்மையா பார்த்து பழகிடுச்சு. அப்புறம் நாம சிறு வயதிலிருந்தே நம்மை சுருக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஜீவாத்மா அப்படின்ட்டு பாவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் நான் இன்னார் இப்படிப்பட்டவன் என்ற பதவி, ஜாதி, மொழி அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்மளால விடுபட முடியாத ஒரு நிலைப்பாட்டில நம்ம இந்த பாடத்திட்டங்களை படித்தால் கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா இங்க வேதத்தினுடைய மகா வாக்கிய உபதேசத்தை நம்மால் அவ்வளவு எளிதாக உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய மகா வாக்கிய உபதேசத்தை நமக்கு சொல்லுது. எல்லாம் படிச்சாலும் மனசு அது அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்குது. அந்த ஞானத்துல திடமா நிக்க மாட்டேங்குது. இதுதான் மனதினுடைய இயல்பு அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பெரும்பாலும் மனதில் சிக்கிக்கிட்டு இருக்கிறது விடுபடுவதற்கான ஒரு பிரயத்தனம் நம்ம செய்யணும். அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம மனம் சார்ந்து சிக்கி கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப உலகியல் வாழ்க்கையிலேயே இப்ப நம்ம ஒரு விஷயத்துல ஒருத்தர் மேல சந்தேகப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க ரொம்ப ஆழமா பட்டுட்டீங்க அப்படின்னா, அவரை நீங்க நல்லவர்களாகவே பார்க்க முடியாது. உங்க மனசு அவர் மீது சந்தேகம் வந்துடுச்சு, சந்தேக மனப்பான்மையோட அவரை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, மற்றவர்கள் யார் உங்களுக்கு அவரை பத்தி நல்ல அபிப்பிராயம் சொன்னாலும் உங்க மனசு அதை ஏத்துக்காது. ஏன்னா அந்த சந்தேக மனசு என்ன பண்ணும்னா, இல்ல இல்ல அவர் அப்படித்தான் அப்படின்னு ஒரு அடமண்டா, அப்படி ஒரு தீர்மானமா தான் இருக்கும். அப்ப அந்த மனதிற்கு அந்த சந்தேகமற்ற தன்மைக்கு மாற வேண்டும் என்றால், அதே மனசு தான் அதை மீண்டும் இல்ல இல்ல அவர் நல்லவர் தான், நான் நினைச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கான சூழ்நிலைகளோ சந்தர்ப்பங்களோ உருவாக்கப்படும் போது மட்டும்தான் அந்த மனசு மீண்டும் அந்த நிலைப்பாட்டை மாத்திக்குமே தவிர, இல்லைன்னா அது தவறான ஒரு முடிவை எடுத்த பிறகு அதுல இருந்து மாத்திக்கவே மாத்திக்காது. இது நடைமுறை உண்மை. இது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம சராசரி வாழ்க்கையிலேயே நாம ஒரு சில விஷயங்கள்ல நாம தீர்மானம் பண்றதுதான் சரிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி, இப்ப நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்களை இப்படித்தான தீர்மானம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள படிக்கிறோம்.
அதனால நம்மளால வந்து இதுல ஜெயிக்க முடியலன்னு தான் நம்ம சொல்லணும். வெற்றி அடைய முடியல என்று தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப அந்த அடிப்படையில இப்போ சாஸ்திரம் எவ்வளவோ வழிமுறைகள் எல்லாம் கையாண்டு நமக்கு எளிதாக அந்த இறைவனை அணுகுவதற்கான வாய்ப்புகளையும் உண்டாக்கி குடுக்குது. ஆனாலும் நம்ம அதை உள்வாங்குவதில்லை இங்க தான் பார்க்கிறோம். இப்ப இதற்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதையிலிருந்து ஒண்ணு எடுத்து நம்ம பார்க்க போறோம். சிலருக்கு தெரிந்த கதையாத்தான் இருக்கும். தெரிந்திருந்தாலும் இந்த கதையினுடைய முக்கியத்துவம் என்ன, சாரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு இந்த 3வது அத்தியாயத்தில மீண்டும் இருக்கின்ற 3 பாடல்களை பார்த்து இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். இப்ப ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை அவர் அனுபவப்பட்டிருக்கார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானியா நம்ம பார்த்தோம். ஆனா அவர் ஞானியா வருவதற்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு கோயில் பூசாரியா இருந்தாரு. ஒரு துர்கா தேவி வழிபாட்டுல தான் தீவிரமா இருந்தாரு. அப்போ அந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகள், முட்டாள்தனங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு காலமாகவும் இருந்தது. இது மாதிரி ஞான விஷயங்களுக்குள்ளெல்லாம் அவ்வளவு எளிதா எல்லாராலும் வர முடியாது. அப்ப பக்தின்னா கூட ஒரு முரட்டு பக்தியா இருந்த காலமும் உண்டு. அப்ப ராமகிருஷ்ண பக்தரும் அவரும் அப்படிதான் இருந்தாரு. துர்கா தேவியின் மீது, அந்த அம்பாள் காளி தேவியின் மீது ஒரு அபரிமிதமான அன்பு, இந்த பக்தி இருந்தது. அப்ப அவருடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் எல்லாம் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில சொல்லப்படாத சம்பவம் என்ன அப்படின்னா, ஆன்மீக விஷயங்கள்ல தேடுதல் இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையை நோக்கி பயணம் செய்வார்கள். அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற மனித சமுதாயத்துல வழிபாட்டு முறைகள், அதாவது வேத வழிபாட்டு முறைகள், அப்புறம் மற்ற வழிபாட்டு முறைகள் என்று நம்ம நிறைய பார்த்தோம். இப்ப இந்த தாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறை அந்த காலத்துல இருந்தது. இப்ப இந்த தாந்திரீக வழிபாட்டு முறை எப்படின்னா, அதாவது நேரடியாக வந்து இந்த மந்திரங்கள், மாந்திரிகள் செய்வது மட்டுமல்ல, அந்த தந்திராங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அது வந்து ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டு அந்த ஆனந்தத்தை அடைகின்ற மாதிரி ஒரு விதமான வழிபாட்டு முறையும் இருந்தது. அந்த வழிபாட்டு முறையில வந்து தீவிர பக்தர்களா அது மாதிரி எல்லாம் வாழக்கூடியவர்கள் அந்த இறை அனுபவத்தை அடைந்தார்கள். இப்ப எப்படி இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க, அகோரிகள் எல்லாம் வந்து கஞ்சா அடிக்கிறதுனால ஒரு ஆனந்த நிலையை நான் அனுபவம் பண்ணேன் அப்படின்னு சொல்றது போல, அந்த உடலுறவுலையும் ஒரு ஆனந்த நிலையை நான் அனுபவித்தேன், இறை அனுபவத்தை அனுபவமாக்கினேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த தந்த்ராவுல சில முறைகள் வந்து ரொம்ப அதிதீவிரமாக கையாளப்பட்ட காலமும் இருந்தது. அதுல ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையிலையும் அந்த சம்பவம் நடந்தது. ஒரு அம்மா வந்து அவரை சந்திக்கிறாங்க. அவங்க பேர் மறந்துட்டேன். நல்ல பேரு அது. அந்த அம்மா சந்தித்து இது மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அவர் அதுல அப்படி இருக்குமோ என்ற ஒரு ஆர்வக் கோளாறுலயும் அவர் அதை ஈடுபடுவதாக எல்லாம் வரலாற்று செய்திகள் சொல்லப்படுது. அப்ப இந்த மாதிரி இருந்த சூழ்நிலை எல்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் தன்னுடைய வாழ்நாள்ல நிறைய அனுபவங்களோட ஆராய்ந்து பார்த்தார் என்று பார்க்கப்படுது. அப்ப இந்த மாதிரி மகான்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப ஆழமா பார்த்தோம் அப்படின்னா, எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப இந்த இறை அனுபவம்ங்கிறது நம்ம எங்கேயோ பெறுவதில்லை. நமக்குள்ள உணர வேண்டிய, மலர வேண்டிய ஒரு விஷயம். வெளியே எங்கோ தேடி அடையக்கூடியதாக இல்லை இது. இந்த வேதாந்தம், மற்ற சைவ சித்தாந்தம் அல்லது வைணவ சித்தாந்தம் என்று பல வழிகளில் நம்ம பயணம் பண்ணாலும் கூட, அந்த பக்தி கூட கடைசியில நம்மள ஞானத்துல கொண்டு வந்து சேர்த்துனா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னா இந்த பாடத்திட்டத்துல நம்ம வெற்றி பெற முடியாது. நம்ம வந்த நோக்கத்தை நிறைவு செய்ய முடியாது. அதனால நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல நம்மளை குழப்புவார்கள். அதாவது தந்த்ரா வழிமுறைகள்ல இறை அனுபவம் பெறலாம், மூச்சு பயிற்சிகள் மூலமா இறை அனுபவம் பெறலாம், நிறைய வழிபாட்டு முறைகள், விதவிதமான வழிபாட்டு முறைகள், உபாசனா, மந்த்ரா அப்படின்னு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. பட் இது எல்லாமே வந்து உண்மையில பார்க்கறா நமக்கு அந்த இறை அனுபவத்தை உண்டு பண்ணாது. ஏன்னா இதெல்லாம் வந்து மனதை வந்து தூய்மைப்படுத்தி மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சில பயிற்சி முறைகளாக பார்க்கப்பட்டாலும், அந்த பயிற்சி முறைகளுடைய ஆழமான தீவிரம் என்ன பண்ணுதுன்னா, அந்த விஷயத்திலேயே அவர்களை அடிமையாக்கி விடுவதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இது மாதிரி உபாசனா, பூஜா, புனஸ்காரம் நிறைய விஷயங்கள்ல போய் சிக்கி கொண்டவர்கள் எல்லாம் வெளியே வர முடியாம இருக்கிறவங்களே நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். அவங்க வந்து கூடுமான வரைக்கும் வெளியே வருவதில்லை. ஏன்னா அவங்க அந்த செய்யறது சரிங்கிற மாதிரி அந்த பாதையில் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் கரெக்டாவும் இருக்கும். இப்ப எதுக்கு இதெல்லாம் நம்ம இங்க சொல்றோம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பாடத்திட்டங்கள் நமக்கு உபதேசிக்கிற முக்கிய விஷயத்துல இங்க மனசு தான் எல்லாமே அப்படிங்கறத நாம இங்க ஆழமா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில நடந்த அவருடைய வாயால சொல்லப்பட்ட ஒரு கதை இருக்கு. அந்த கதையை பார்த்துடலாம்.
ஒரு கிராமத்துல ஒரு ஏழை பெண் ஒருத்தி இருந்தா. அவளுக்கு சொந்தமா சில பசுமாடுகள் இருந்தன. அவள் அந்த பசுக்களிலிருந்து பாலை கறந்து கொண்டு போய் தினந்தோறும் ஊர் மக்களுக்கெல்லாம் விற்று வந்தாள். அந்த விற்பனை செய்த பணத்தை வைத்துத்தான் அவள் வாழ்க்கையை ஓட்டி வந்தாள். இப்படித்தான் அவளுடைய குடும்பம் நடந்தது. அந்த கிராமத்திலேயே அந்த ஊரினுடைய எல்லை பக்கத்துல ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றுக்கு அந்த பக்கத்துல மறுகரையிலே ஒரு அம்மன் கோயில் இருந்தது. அந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் என்ன பண்ணுவார்னா, இந்த அம்மா கிட்ட தினந்தோறும் பால் வாங்குவார். ஏன்னா அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்கான பால் இந்த பால்கார அம்மா கிட்ட தினசரி கொண்டு வந்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி இருப்பாரு. இந்த அம்மாவும் தினசரி அந்த ஆற்றை கடந்து போய் படகோட்டி மூலமா தான் கடக்க முடியும். ஒரு பரிசல் இருக்கும். அந்த பரிசல் மூலமா கடந்து போய் அந்த பக்கம் கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஏன் அப்படி கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா, அம்பாளுக்காகவும் செய்யணும். அதே சமயம் அதிகமான பால் அவர் தான் வாங்குறாரு. ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்கள விட தினசரி அதிக பால் தேவைப்படுறது அங்கதான், கோயிலுக்கு தான். ஏன்னா அபிஷேகத்துக்காக வாங்குறதுனால நிறைய பால் அங்க வாங்கிக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு விற்பனையும் அமோகமா இருந்தது. அப்போ இந்த மாதிரி தினசரி அந்த அம்மா கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கும்போது, சில நாட்களாக ஒரு குறித்த நேரத்துல அந்த அம்மாவால அந்த பாலை கொண்டு போய் கொடுக்க முடியல. அதாவது பால் கொண்டு வந்து கொடுப்பதற்கு தாமதம் செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த அர்ச்சகரும், அந்த கோயில் அர்ச்சகரும் பூஜை தொடங்குவதற்கு முன்பாக அந்த பெண்மணி பால் கொண்டு வருவதில்லை என்பதனால கோபமா இருந்தாரு. ஒரு நாள் அந்த அம்மாவை கூப்பிட்டாரு. இங்க வாம்மா அப்படின்னாரு. அந்த அம்மாவும் என்ன சாமின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி ஏன் நீ தினசரி பால் லேட்டா கொண்டு வர? முன்னெல்லாம் சரியா தானே கொண்டு வந்துட்டு இருந்த, இப்ப என்ன காரணம் தினசரி இப்படி லேட்டா பால் கொண்டு வரேன்னு கேட்கும்போது, இது என்னுடைய தவறு இல்ல சுவாமி, இந்த மாதிரி நான் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துடுறேன். ஆனா அந்த பரிசல்காரர் வரமாட்டேங்கிறாரு. அவரு சரியான நேரத்துக்கு வந்தா தானே நான் இந்த பக்கம் கொண்டு வந்து பாலை சரியான நேரத்துல உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியும். அப்ப பரிசல்காரர் வராதனாலதான் தாமதமாகுது. என்னுடைய கையில இல்ல, அவரு தான் தாமதப்படுத்துறாரு. அதனாலதான் என்னால உரிய நேரத்துல பூஜைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு பால் கொடுக்க முடியல அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அந்த பெண்மணி சாதாரணமாவே ஒரு அப்பாவி பெண்மணி, படிப்பறிவு இல்லாத பெண்மணி. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீ தாமதப்படுத்துறது தப்புமா. ஏன்னா இங்க உண்மையில் என்ன தெரியுமா நீ புரிஞ்சுக்கணும். நீ அந்த படகோட்டிக்காக, அந்த பரிசல்காரனுக்காக காத்திருக்க கூடாது. காரணம் என்ன? அவன் பிறவி பெருங்கடலை கடப்பதற்காகவே கடவுளின் நாமத்தை சொல்லிக்கொண்டே கடந்து விடுகின்றான். அதாவது இந்த பிறவிங்கிற ஒரு பெருங்கடலை கடப்பதற்காக இறை நாமத்தை சொல்லியே அவரவர்கள் கடந்து விடும்போது, நீ ஆஃப்டர் ஆல் இந்த ஆத்த கடக்கிறது ஒரு பெரிய விஷயமா? அதனால நீ அம்பாளுக்கு தானே சேவை செய்யற, நீ ஈஸியா கடந்து வந்துடலாம். அதை ஒரு பெருசா ஒரு பொருட்டா எடுக்காம, நீ நாளைக்கு இருந்து சீக்கிரம் பால் கொண்டு வரதா இருந்தா பால் கொண்டு வா, இல்லைன்னா உன்னுடைய வியாபாரமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோபத்துல சொல்லிடுறாரு. அப்போ அந்த பெண்மணியும் ஒரு வெகுளியாக இருக்கிறதுனால, யதார்த்தமான பெண்மணியாகவும் இருக்கிறதுனால, என்னடா இந்த சாமி இப்படி சொல்லிட்டாரே, நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு யோசித்து மறுநாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரியான நேரத்துல பாலை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அப்ப இது மாதிரி தினசரி அந்த அம்மா பாலை சரியான நேரத்துல கொண்டு வந்து கொடுக்கறது அந்த அர்ச்சகர் கவனிக்காம தான் எப்பயும் போல பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் யோசிக்கிறார், என்னடா இந்த அம்மா முன்ன தாமதமா வந்துட்டு இருந்தாங்க, இப்ப சரியான நேரத்துல பாலை கொண்டு வந்து கரெக்டா கொடுத்துட்றாங்களே, அப்ப என்னன்னு இந்த அம்மாவே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிமா சில நாட்களாகவே நீங்க குறித்த நேரத்துக்குள்ள பாலை கொண்டு வந்து கொடுக்க முடியுது, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சந்தேகத்தோட அன்னைக்கு அந்த அம்மா கிட்ட கேட்டார். அப்ப அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயமா தெரியல சாமி, நீங்க சொன்னது போலத்தான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. அப்ப இவர் சொல்றாரு, என்னது நான் சொன்னபடி நீ செய்யறியா, அப்படி என்ன நான் சொன்னேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதுக்கு அந்த அம்மா அவர் சொன்னதை திருப்பி ஞாபகப்படுத்துது. ஆற்றை கடப்பதற்காக நீ படகுக்காக காத்திருக்கிறாயா? அவனவன் பிறவி பெருங்கடலை கடப்பதற்காக கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டே கடந்து விடுகின்றான். அப்போ நீ ஆஃப்டர் ஆல் இந்த ஆத்தை கடக்கிறதுக்கு நீ இந்த படகுக்காரனுக்காக காத்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க சாமி. அதனால இப்பெல்லாம் நான் சாதாரணமாவே அந்த படகோட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல, நான் அப்படியே ஆத்து மேலேயே நடந்து வந்துடுறேன் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. இது அர்ச்சகரால நம்பவே முடியல. என்னம்மா சொல்ற அப்படிங்கிறாரு. ஆமாங்க சாமி, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் படகோட்டிக்காக எதிர்பார்க்கறது இல்ல, நான் பாட்டு நடந்து வரேன், அம்பாளுடைய அனுகிரகத்தினால நான் இந்த ஆத்து மேலேயே நடந்து வந்து உங்களுக்கு பாலை ஊத்திட்டு போயிட்டு இருக்கேன், சரியான நேரத்துல அதனாலதான் என்னால கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் போது அர்ச்சகர் அப்படியே மிரண்டு போயிட்டார். ஏன்னா அவரால் நம்ப முடியல. என்னடா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அவன் பிறவி பெருங்கடலை கடக்கிறது ஈஸியா கடந்துடுறான், நீ இந்த ஆத்த கடக்கிறது ஒரு பெரிய விஷயமான்னு சொன்ன. இந்த அம்மா அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த ஆத்து மேல நடந்து வரேன்னு வேற சொல்லுது.
இது நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டுட்டு, என்னம்மா நீ உண்மையதான் சொல்றியா? தண்ணி மேல நடந்துதான் வந்தியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சாமி, அப்படித்தான் தண்ணி மேல நடந்துதான் வந்தேன் அப்படின்னு அந்த அம்மா உறுதியான குரல்ல சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அர்ச்சகருடைய மனதுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை அவர் வெளிக்காட்டி கொள்ளவே இல்லை. உடனே அவர் என்ன சொல்றாரு, சரி எங்கே அம்மா, என் கண்ணு முன்னாடி நீ நடந்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அதே ஆற்றங்கரைக்கு வருகிறாரு. அந்த அம்மாவும் மறுக்கவில்லை. ஏன்னா அந்த அம்மா உண்மையைத்தான் சொல்றதுனால, ஆமாங்க சாமி, நான் தண்ணி மேலதான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் என்ன பண்ணுது அந்த அம்மா, அந்த ஆற்றின் மீது நடந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே யதார்த்தமா அந்த ஆற்றங்கரையில இருந்து அந்த அம்மா அப்படி தண்ணி மேல நடக்க முன்னேறி போகுது. அப்ப அந்த அம்மா முன்னே செல்லும் போது, நான் உன்னை பின்தொடர்கிறேன் அம்மான்னு சொல்லிட்டு இந்த அர்ச்சகரும் அந்த அம்மா பின்னாடி போக பார்க்கிறார். அப்படி போக பார்க்கும்போது அவருக்கு என்னன்னா, கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டு இந்த அம்மா ஆத்து மேல நடக்குதுங்கும் போது, சரி நாமளும் கடவுள் பெயரை சொல்லிக்கிட்டே இந்த ஆத்து மேல நடக்கலாம்னு நினைச்சாலும் அவரால் நம்ப முடியல இத. ஒரு பக்கம் அதிர்ச்சி, ஒரு பக்கம் அச்சம். அப்ப என்ன பண்றாரு, அதை வெளிக்காட்ட முடியாம ஒரு தயக்கத்துக்கு பிறகு அவளை அப்படியே பின்தொடர்கிறார். அவருடைய மனதுல ஒரு சந்தேகம், இப்படி கொஞ்ச தூரத்துல போன உடனே நிறைய ஆழம் இருக்குமே, அப்ப நம்ம தண்ணிக்குள்ள மூழ்கிடுவோமே, அப்ப எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு மனதுல ஒரு பதட்டம், ஒரு பயம் வந்த உடனே அவரு என்ன பண்றாரு, எதுக்கும் நம்ம முதல்ல இந்த உடை நினையாம பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு அவருடைய வேஷ்டியெல்லாம் தூக்கி மேல இழுத்து பிடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் எடுத்து காலை வைக்கிறார். ஆனா அவருடைய கால் தண்ணிக்குள்ள மூழ்கி உள்ள போயிடுது. ஆனா அந்த அம்மா தண்ணி மேல நடந்து லகுவா போறாங்க. இவரால நம்பவே முடியல. அடுத்த செகண்ட் இவர் இந்த மாதிரி பண்றத அந்த அம்மா அங்கிருந்து பாக்குறாங்க. என்னடா இவரு நமக்கு சொல்லி கொடுத்தாரு, இவரு வந்து தண்ணி மேல நடக்கிறதுக்கு பயந்துட்டு வேட்டியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாரு. அதுவும் இவர் வந்து இவ்வளவு அவநம்பிக்கையோட இந்த ஆத்த கிராஸ் பண்ண பாக்குறாரு அப்படின்ட்டு மீண்டும் அந்த அம்மா என்ன பண்ணுது, திரும்பி வருது. தண்ணி மேல நடந்த அந்த அம்மா மீண்டும் அந்த தண்ணீர்ல இருந்து திரும்பி வந்து கரைக்கு வருது. அப்போ அவர் கேட்கிறாரு, என்ன மன்னிச்சிடுமா, இப்ப உன்னை போல என்னால தண்ணியில நடக்க முடியல. உண்மையாவே நீ நீரின் மேல் நடந்து செல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி சாத்தியமானது? இதை எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவருடைய அந்த கேள்வியில ஒரு கலக்கம் இருந்தது, ஒரு தயக்கம் இருந்தது. அப்போ அந்த பெண்மணி அதுக்கு பணிவா பதில் சொல்றா, சுவாமி, நீங்கள் வந்து கடவுளின் பெயரை சொல்லி என்ன வேணா செய்யலாம்னு சொன்னீங்க. அந்த கடவுளின் பெயரை சொல்லிதான் அவன் பிறவி பெருங்கடலையே கடக்கிறான் அப்படின்னு சொன்னீங்க. நான் அதே கடவுளின் பெயரை சொல்லிதான் இந்த ஆற்றை கடக்கிறேன். எனக்கு எந்த ஒரு சங்கடமோ சலனமோ சந்தேகமோ இல்லவே இல்லை சாமி. நான் முழுக்க முழுக்க அந்த இறைவனை வந்து பூரணமா நம்புறேன். அவரிடத்துல நான் என்ன முழுக்க ஒப்படைச்சிட்டேன். அதனால எனக்கு இது எளிதா சாத்தியமாச்சு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு சொல்லி கொடுத்துட்டு நீங்க வர்றவரு அந்த வேஷ்டியை நனைஞ்சிடக்கூடாதுன்ட்டு சொல்லி உங்க கையில தூக்கி பிடிச்சுக்கிட்டீங்க. அதுக்கு பின்னாடி நீங்க தண்ணிக்குள்ள இறங்கும் போதே ஆழம் எவ்வளவு இருக்கும்னு பயத்தோட காலை வைக்கிறீங்க. அப்போ உண்மையிலேயே நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களாங்கிறது எனக்கே சந்தேகமா இருக்கு சாமி. ஏன்னா கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா அப்படி நீங்க செய்ய மாட்டீங்க இல்லையா அப்படின்னு அந்த பெண் வந்து சற்று தயக்கத்தோட அவர்கிட்ட பேசுறா. அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு, அந்த ஆற்றினுடைய ஆழத்தை நான் பரிசித்து பார்ப்பது மட்டும் இல்லாம, நான் வந்து என் வேட்டி நனைஞ்சு போயிடுங்கிற ஒரு அவநம்பிக்கையில நான் எப்படி மூழ்கிடுவேங்கிற பயத்துல தானே தண்ணியிலிருந்து கால் வைக்கிறதுக்கு முன்னாடி வேஷ்டி தூக்கி பிடிச்சேன். அப்ப இதை வந்து இந்த பெண் சாதாரணமா சொன்னாலும் அந்த இறைவனே இவளது உருவத்துல வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது போல இருக்கிறது என்று அந்த அர்ச்சகர் தன்னுடைய தவறை உணர்ந்து வெட்கி தலை குனிகிறார் என்பதாக இந்த கதை முடிகிறது. அப்ப இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆழமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து பூரண சரணாகதி தான். இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம், இந்த பாடத்திட்டங்கள் மூலமா வர்றவங்களுக்கு எல்லாமே இங்கு பக்தியும் ஞானமும் ஒன்றுதான். ஆனா அந்த பக்தியினுடைய முழுமை வந்து ஞானத்துல தான் முடியும். ஞானத்தில் வந்தவர்களுக்கும் அந்த பக்தி தான் உண்மையாக இருக்கும். அங்க ரெண்டும் வேறு வேறு கிடையாது என்று நம்ம வந்து ஆழமான விஷயமாக ஒரு சில பாடங்கள்ல இதை பற்றி பேசியிருக்கிறோம். அப்ப இங்க வந்து பூரண சரணாகதி என்பது தன்னை முழுவதுமாக அந்த பரமனிடத்திலே ஒப்படைத்து விடுவது என்றுதான் நம்ம இங்க பார்க்கணுமே தவிர, ஏதோ ஏனோ தானோ என்று இந்த பாடத்திட்டங்களை வருவது, படிப்பது, அப்போதைக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போறது, இதெல்லாம் வந்து என்றைக்கும் இறைத்தன்மைக்குள்ள, இறை அனுபவத்துக்குள்ள, இறை அனுபூதிக்குள்ள நம்மளால போகவே முடியாது. ஏன்னா 10ஓடு 11 தான் நாமளும் இருப்போம்.
அப்படித்தான் நம்ம வாழ முடியும். ஏன்னா நமக்கு புரியல இந்த பாடத்திட்டமோ, இந்த பாடத்திட்டத்தினுடைய முக்கிய அம்சமோ, இறைவனோ நமக்கு புரியல. அதனாலதான் நம்ம அதை சரியா வாழ்றது இல்ல அப்படிங்கிறத இது போன்ற கதைகள் மூலமாக கூட மகான்கள் நமக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க முடியுது. அப்ப இங்க ஆன்மீகம்ங்கிற ஒரு ஆழமான தேடுதல்ல நம்ம என்னதான் பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு பல வழிமுறைகளையும் பல குருமார்களையும் நாடி போனாலும் கூட நம்முடைய மனம் அதை பூரணமாக நம்பவில்லை என்றால் நாம எத்தனை குருமார்களை சந்தித்தாலும், எத்தனை வேத விஷயங்களை படித்தாலும், எத்தனை உபநிஷதங்களை படித்தாலும் நாம் வெற்றி பெற முடியாது என்று நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் இந்த கதை நமக்கு சுட்டி காட்டுகின்ற விஷயமாகவும் பார்க்குது. அப்ப அதனாலதான் இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வர்றவங்களுக்கு எல்லாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது என்ன அப்படின்னா, இங்க பூரணமா உங்களை நீங்க இழந்து விடுவதுதான் இங்க விவேகம். ஏன்னா இறைவன் எல்லாமாக இருந்து கொண்டு அவனே இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அவனே இந்த உலகத்துக்கு கர்த்தாவாகவும் இருக்கிறான், போக்தாவாகவும் இருக்கிறான். அவன் தான் இங்க எல்லாவற்றையும் படைத்து காத்து அழித்து கொண்டிருக்கிறான். முத்தொழிலையும் அவனே புரிந்து கொண்டிருக்கின்றான். அப்ப அத்தகைய ஒரு தன்மையில தன்னுடைய தகுதி என்ன என்று நாம் இங்க அறிந்து கொள்வதுதான் ஞானமாக இருக்க முடியுமே தவிர, தானே பிரம்மம் என்று தெரிந்து கொள்வது ஒரு பெரிய ஞானமாக மாறிவிடாது. ஏனென்றால் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்று யார் வேணாலும் சொல்லலாம். அது ஒரு வாய் வார்த்தையாகத்தான் இருக்குமே தவிர அது உள்ளார்ந்த உணர்வு பூர்வமான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியாது என்றுதான் நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த வேதாந்த விஷயத்துல வந்த ஏராளமான சாமியார்களை நம்ம பார்க்கிறோம், சன்னியாசிகளை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தாலும் அவர்களிடத்திலே ஆணவம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நிறைய மனித சமுதாயத்துல இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் என்னதான் இருந்தாலும் அந்த உடல் பற்று, சன்னியாசி, அந்த சாமியாருங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு கெட்டப் இதெல்லாம் பிடிச்சிக்குது. அவங்களை ஏதோ ஒரு ரூபத்துல பிடிச்சிக்குது. மனசு அதுல சிக்கிக்குது. இப்ப உண்மையான ஆன்மீகம்ங்கிறது என்னன்னா, இங்க எல்லாவற்றையும் துறந்து தான் அந்த தூய அறிவில் கலப்பதுதான். நம்ம எந்த ஒரு மதம் சார்ந்தோ சமயம் சார்ந்தோ சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த ஆத்ம ஞான பாதையில இறை அனுபூதி பெற முடியாது. ஏனென்றால் நாம் ஏதேனும் ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இப்ப நம்ம இந்து மதம் தான் சிறந்தது, அப்ப இந்து மத வழிபாட்டு முறையைத்தான் நான் விரும்புகிறேன் என்று நம்ம சொன்னா கூட அந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் வழிபாட்டு முறை நம்மளை மயக்குது, அது நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து கூட நம்ம விடுபட வேண்டும் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரத்தை நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா, இங்கு மதங்களை கடந்து சமயங்களை கடந்து நிக்கிறது தான் இறை சக்தி, இறை அனுபூதின்னு பார்க்கிறோம். அப்ப எதற்காக இந்த மதங்கள் சமயங்கள் அப்படின்னு பார்த்தா, அந்தந்த தேசத்தில் வாழ்ந்தவர்களுக்கான எளிய வழிபாட்டு முறைகளாக அது கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் அங்கு பாமர மக்களுக்கு இது போன்ற பாடத்திட்டங்களை பரிச்சயம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறைகளை அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்ற நடைமுறையில் நம்முடைய பாரத தேசத்திலே நிறைய மகான்களுடைய சரித்திரங்களையும் கொண்டு நுழைச்சி நம்ம நிறைய புராண கதைகள் மூலமாகவும் கொடுத்து மனிதர்களை நெறிப்படுத்த பார்த்தோம். நம்மிடத்திலே நாம் பார்க்கின்ற புராண கதைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அரசர்களுடைய கதையாகத்தான் இருக்கும். அரசர்கள், தேவர்கள், அரக்கர்கள் அப்படிங்கிற கதை தான் அதிகமா இருக்கும். அப்ப அந்த கதையினுடைய சாராம்சத்தை நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, அந்த அரசனாக வாழ்ந்தவனே தேவனாக மாற்றப்படுவதையும் நாம் பார்க்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம புராணங்கள்ல பார்க்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணனோ ஸ்ரீராமனோ யாரு? எல்லாம் சத்திரியர்கள் தானே, அரசர் குமாரர்கள் தானே. அப்ப அரசர்களாக இருந்தவர்கள் எல்லாம் தேவர்களாக எப்படி மாறினார்கள்? அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. எப்படி நம்ம வழிபாட்டுக்கு உரிய கடவுளாக அவர்களை மாற்றிக்கொண்டோம்? அப்ப ஸ்ரீராமன் ஒரு அரசனாக இருந்தா அந்த ஸ்ரீராமனை நம்ம இன்றைக்கு கோயில் கட்டி கொண்டாடுறோம் அப்படின்னா, அப்ப அந்த ராம வழிபாடு, ராம பஜன்ஸ், ராம ஜபம் எல்லாம் பண்றோம்னா எதற்காக செய்யறோம்? அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்லையா? அதை நம்ம செய்யறது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறோம். அதை சிக்கிக்கிட்டு அதை செஞ்சுட்டா போதும், நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல இருக்குது. அதுவே நமக்கு ஒரு ஆசை தானே. அததான திருமந்திரம் சொல்லுது, ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்று தெளிவுபடுத்துது. அப்ப இங்க நாம தேடிக்கொள்ற கடவுள் ஈஸ்வர தன்மைக்குள்ள கிருஷ்ணனா வந்தாலும் சரி, ராமனா வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தெய்வீக உருவத்துக்குள்ள வந்தாலும் சரி, அது எல்லாம் நமக்கு ஒரு விதமான பாண்டை தான் கிரியேட் பண்ணும், ஒரு பவுண்டரியை உண்டு பண்ணும். ஏன்னா அதுவே எனக்கு உரித்தான தெய்வம், அதுதான் என்னுடைய தலையாய தெய்வம் என்று மனசு அதுல போய் மாட்டிக்கும்.
அப்ப இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க வந்து தூய அறிவிடத்துல நம்ம சரணடையணும். ஏன்னா இங்க வந்து இறைவனுடைய வடிவமே இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். அதுதான் சத்குணம், நிர்குணம் என்ற இறைவனை நம்ம பிரிக்கிறோம். இறைவனுடைய வழிபாட்டு முறையில வந்து இறைவன் வந்து பூரண நிலையில நிர்குண அம்சமாகத்தான் இருக்கிறான். அந்த சற்குண வழிபாட்டுக்கு நம்ம ஏன் கொண்டு வர்றோம் அப்படின்னா, பாமரனுக்கு புரிய வைப்பதற்காக. இதற்கு வந்து நம்முடைய நாட்டு கலாச்சாரம் மட்டுமல்ல, மற்ற நாட்டுகளுடைய கலாச்சாரங்கள்ல கூட அதுக்கு உண்டான கதைகள் எல்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே அந்த கதை சொல்லியிருக்கிறேன். முல்லா கதை என்று ஒரு கதை இருக்கு. அது சூஃபி வம்சாவளியில வருகின்றவர்களுடைய கதை. முஸ்லிம் வழிமுறையில சூஃபிகள்னு சொல்லுவோம். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முல்லா கதையை வச்சு பேசும்போது, கடவுள் வந்து உருவமற்றவர் என்று அல்லாஹ்வை பற்றி பேசும்போது, அந்த சமயத்துல, அந்த மதத்துல, அந்த மனிதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடவுளுக்கு வந்து உருவம் இல்லன்னா எப்படி? அது எங்கள எப்படி பூஜை பண்றது? எப்படி வழிபாடு பண்றது? எப்படி அவர்கிட்ட போய் நம்ம கோரிக்கை வைக்கிறது? அப்படின்னு புரியாத ஒரு நிலைப்பாடு. அப்ப வந்து ஒரு சாதாரணமா ஒருத்தர் பெரிய ஒரு சூஃபி குரு என்ன பண்றாருன்னா, கடவுள் உண்மையிலேயே உருவத்துல இல்ல. அவருக்கு கையும் கிடையாது, காலும் கிடையாது. அவருக்கு எந்த உருவமும் கிடையாதுன்னு சொன்ன உடனே, அப்ப முல்லா வந்து அழுகிற மாரி ஒரு கதை. ஐயையோ! கடவுளுக்கு கையே இல்லையா? அப்ப அவர் எப்படி சாப்பிடுவாரு? கடவுளுக்கு காலே இல்லையா? அப்ப எப்படி அவர் நடப்பாரு? அப்படின்ட்டு அவன் கதறி அழுவுற மாதிரி அந்த கதை வடிவமைக்கப்பட்டிருக்கும். முஸ்லிம் சூஃபி கதையில. அப்ப என்ன இதுல நம்ம புரிஞ்சுக்கணும்? அதாவது கடவுள் என்றால் ஒரு உருவத்துக்குள்ள இருக்கணும். நம்மள மாரியே மனிதனா இருக்கணும். அப்பதான் அவர் நாம செய்யற வேலையெல்லாம் செய்வாரு. அவர் நம்ம மேல வந்து அன்பு காட்டுவாரு. நம்ம விட பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் மனிதர்களாகிய நம்முடைய மனோபாவத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மனோபாவம் வந்து நம்ம மனிதனா இருக்கிறதுனால இத சிந்தனை பண்றோம். நம்முடைய உருவத்தோட கம்பேரிசன் பண்றோம் கடவுள. இதுவே நம்ம கொஞ்சம் மற்ற ஜீவராசிகளோடு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒரு சிங்கமோ, ஒரு புலியோ, ஒரு பசுமாடோ கடவுள எப்படி பார்க்கும்? ஒரு எறும்போ, ஒரு நாயோ கடவுள எப்படி பார்க்கும்? ஒரு யானை கடவுள எப்படி பார்க்கும்? அப்ப அதனுடைய நிலைப்பாட்டுல நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? அதாவது ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி 5 அறிவு மிருகங்கள் வரைக்கும் அறிவு பரிமாணத்துல வந்த அத்தனை உயிரினங்களும் கடவுள்ங்கிற ஒரு விஷயத்தையே கடைபிடிக்காது. கடவுள்ங்கிற ஒரு விஷயமே அவைகளுக்கு கிடையவே கிடையாது. ஏனென்றால் அவைகளை அதை தெரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு பரிமாணத்தில் வளரவே இல்லை. அப்ப அவைகளால் கடவுளை தெரிந்து கொள்ள முடியாது, தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் 6ஆம் அறிவு பரிமாணத்திலே வந்த பகுத்தறிவு கொண்ட மனிதன் மட்டும் தான் இது போன்ற விஷயங்களை தன்னுடைய விவேகத்தினாலே விசாரணை செய்து பகுத்து புரிந்து கொள்ள முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அரிதான மனித பிறவிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அதில் யாருக்குமே கிடைக்காத பிரத்யேக பகுத்தறிவாகிய 6ஆம் அறிவு பரிமாணத்துல உயர்ந்திருக்கிறோம். அப்ப இந்த விவேகத்தை கொண்டு நாம் இது போன்ற சாஸ்திரங்களை எல்லாம் விசாரணை செய்து பார்க்கும்போது, இங்கு இறைவன் என்பவன் நாம் நினைத்துக் கொண்டிருப்பது போல இல்ல. அது எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற ஒரு தூய உணர்வு என்று தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதற்கான அத்தனை ஆதாரங்களும் இந்த சாஸ்திரம் நமக்கு சமர்ப்பிக்குது. அது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்குது. அப்ப அதை நம்ம கொஞ்சம் ஆழமா ஆராய்ச்சி செய்து பார்த்துட்டா, அதை நம்ம சத்தியமாக ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தா தான் நம்ம திட ஞானி ஆக முடியும். இல்லன்னா நம்ம கதை கேட்டுட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுட்டு போயிட்டு இருப்போம். ஒண்ணும் நடைமுறைக்கு சாத்தியமாகாது இல்லையா? அப்படித்தானே பெரும்பாலும் போயிட்டு இருக்கோம். கதைகள் மூலமாக கூட மகான்கள் நமக்கு எப்படியாவது இதை சுட்டி காட்டணும் என்று புரிய வைக்க பார்க்கறாங்க. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்முடைய தன்மையை நம்ம பார்க்கும்போது, இங்க உயிராகட்டும் அல்லது மனசாகட்டும் எல்லாமே அந்த ஈஸ்வரனிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிறதுனால, இங்கு நாம் அந்த தனித்துவத்தை நாம் இழந்து விட வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நாம் அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியும். இல்லைன்னா நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே நம்முடைய அகங்காரத்துல நாம ஆடிக்கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த தூய அறிவு நம்ம இடத்துல பிரகாசிக்க வாய்ப்பே இல்லை. பிரகாசிக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். அந்த அறிவை வந்து நம்ப மாட்டேங்கிறோம், ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். சில சிக்கல்கள் வரும்போது இதை நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு நம்ம மனசு துடிக்குது. பிரச்சனைகள் வரும்போதுதான் கடவுளை தேடுது. சந்தோஷம் வரும்போது கடவுளை மறந்துடுது. இந்த மனசனுடைய நிலைப்பாடு அப்படித்தான். அதனாலதான் இந்த மனசை வந்து ரொம்ப டியூன் பண்ணணும். ரொம்ப எச்சரிக்கையா மனதை கையாளணும். அதனாலதான் நம்ம பாடத்திட்டம் வந்து அதிகமா மனதிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுவதாக இருக்கும். அப்ப அதை நீங்க புரிந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் இந்த கதை இங்கு சொல்லப்பட்டது.
இப்போ இந்த பாடத்துல இப்ப 3வது அத்தியாயத்துல இப்ப 2வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கறதையும் பார்த்துருவோம். யதேதத் ஹிருதயம் மனசைதத் சம் ஞானமாஜ்ஞானம் விஜ்ஞானம் பிரஜ்ஞானம் மேதா திருஷ்டிர் ஸ்ருதிர்மதிர் மணிஷா ஜூதிஹி ஸ்மிருதிஹி சங்கல்பஹ கிரதுரசுஹு காமோ வச இதி சர்வாணி ஏவைதானி பிரஜ்ஞானஸ்ய நாமதேயானி பவந்தி. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாவற்றிற்கும் அந்த ஆன்மாவே ஆதாரம் என்று சொல்லுது. அந்த ஆன்மா யாரு? இறைவன், பரமன் என்று நம்ம பார்த்தோம். அந்த ஆன்மா தான் நம்ம இடத்துல புத்தியாகவும் மனமாகவும் பிரகாசிக்கிறது என்று சொல்லுது. யதேதத் ஹிருதயம் மனசைதத் அப்படிங்குது. அந்த ஆத்மா ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்திலும் மனமாகவும் புத்தியாகவும் பிரகாசிக்குது. ஆனால் பிரத்யேக பகுத்தறிவு பெற்ற மனிதனிடத்தில் தான் அது பவர்ஃபுல்லா பிரகாசிக்குது. காரணம் என்ன? அந்த அறிவு பரிமாணத்தில் உயர்நிலைக்கு வந்த மனிதன் தான் தன்னுடைய விவேகத்தினால விசாரணை செய்து அந்த அறிவை அறிந்து கொள்ள முடியும், அந்த அறிவை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனால மனித பிறவி அரிதான பிறவியாக பார்க்கப்படுது. அப்ப அந்த அறிவு, அந்த உணர்வு ஆளும் தன்மை கொண்டது. எல்லாவற்றையும் தன்னுள் வைத்துக்கொண்டு ஆளும் தன்மை கொண்டது. அது எப்படிப்பட்டு இருக்கிறது என்று இந்த சாஸ்திரம் சொல்லுதுன்னா, அது ஒரு பேரறிவு, அது எல்லையற்ற அறிவு அப்படின்னு சொல்லுது. அதை நாம நம்முடைய நடைமுறையில பார்க்கும்போது நம்ம அதை உள்ளுணர்வு என்று சொல்கிறோம். நம்முடைய மனித நிலையிலிருந்து நம்ம அதை பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற இன்ட்யூஷன் என்று சொல்லலாம், உள்ளுணர்வு. அப்ப அது நம்ம இடத்திலிருந்து பிரகாசிக்கணும். ஆனா நம்ம அதை பிரகாசிப்பதற்கான வாய்ப்பு கொடுப்பதில்லை. ஏனென்றால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற மனதினுடைய பரிணாம நிலையில நம்ம அந்த அகங்கார நிலையை கடப்பதே கிடையாது. அந்த அகங்கார நிலையை நம்ம கடக்கும் போதுதான் உணர்வு பிரகாசிக்கும். அந்த உணர்வு பிரகாசிக்கிற நிலை நானுங்கிற அந்த ஈகோவை நாம இழக்கும் போது இங்கு எல்லாம் இறைமயமாக தெரியும். நான்ங்கிற தனித்துவத்தை நம்ம இழக்கும் போது மட்டும்தான் இங்கு எல்லாமே ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வரும். அப்ப இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான் என்பது புரியும். அப்பொழுது அந்த இறைத்தன்மை எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு பேரறிவு தன்மை எப்படி இருக்கும்னா, தனித்துவத்தை இழந்த இந்த மனதிலே, இந்த உடலிலே பிரகாசிக்கும். அப்படி பிரகாசிக்கின்ற அந்த பெருமிதத்தை தான் நம்ம பல மகான்களின் வாயிலாக பார்க்க முடிஞ்சதுன்னு நான் கடந்த பாடத்துல சொன்னேன். ஏனென்றால் அந்த அறிவு பிரகாசிக்கிறதுனா எப்படி? அப்படி வெளிப்பட்டவர்கள் தான் இந்த ராமகிருஷ்ணர், ரமண மகரிஷி, ராமானுஜர், அப்புறம் எத்தனையோ மகான்கள் நம்ம சொல்லலாம் இல்லையா? எத்தனை சித்தாந்தங்கள், மற்ற வைதிக தர்மங்கள், இந்த மாதிரி வழிமுறைகளை எந்த வழியை எடுத்துக்கிட்டாலும் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு குருமார்கள் நமக்கு வழிமுறைகளை காட்டி கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த அறிவினுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றதை நம்ம பார்க்கணும். ஏனென்றால் அந்த அளவுக்கு அது அவர்கள் மூலமா பிரகாசித்து தன்னை காட்டி கொடுக்குது அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் இந்த ஆன்மா எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட உடலிலே பிரகாசிக்கிறது என்றால் அந்த உடல் தூய்மையும் அந்த மன தூய்மையும் அங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அப்ப இந்த பேருணர்வு பொருளான ஆன்மா அனைத்தையும் கடந்ததாக இருந்தாலும் அனைத்துமாக விளங்குவதும் அதுவே என்று இங்கு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் மனிதனின் அழியாத உணர்வு பொருள் இந்த உடம்பின் இயக்கங்களாக, மனதின் இயக்கங்களாக இருந்து அந்த ஆன்மா தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு தன்னைத்தானே அறிந்து ஆனந்தம் அடைகிறது என்றுதான் இந்த மந்திரம், இந்த 2வது மந்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்போ அந்த ஆன்மா தான் அந்த உயிருக்கு ஆதாரம் என்று சொல்லுகின்ற இந்த 2வது மந்திரம் 3வது மந்திரத்துல அந்த ஆன்மாவே தான் பரமன் என்று நமக்கு சொல்லுது. அந்த மந்திரத்தையும் இப்ப பார்த்துடுவோம். ஏச பிரம்மைச இந்திர ஏச பிரஜாபதி ரேதே சர்வே தேவா இமானி ச பஞ்ச மகாபூதானி பிருத்திவி வாயுர் ஆகாசா ஆபோ ஜோதிம் சீத்தியேதானி இமானி ச சூத்ர மிச்ரா நீவ பீஜானி இதராணி சேத்தராணி சாண்டஜானி ச ஜாருஜானி ச ஸ்வேத்தஜானி சோத்பிஜானி சாச்வா காவஹ புருஷா அஸ்தினோ யத் கிஞ்சேதம் பிராணி ஜங்கமம் ச பதத்ரி ச யச்ச ஸ்தாவரம் சர்வம் தத் பிரக்ஞா நேத்ரம் பிரக்ஞானே பிரதிஷ்டிதம் பிரக்ஞா நேத்ரோ லோகஹ
பிரக்ஞா பிரதிஷ்டா பிரஜானம் பிரம்மா. இந்த மூன்றாவது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் பெரிய மந்திரம் தான். ஏன்னா எல்லா உயிரினங்களும் அந்த இறைவனேங்கிறத சொல்ல வருது. எப்படி சொல்லுதுன்னா, பேருணர்வு பொருளான ஆன்மாவே படைப்பு கடவுளாகவும் இந்திரனாகவும் படைப்பின் தலைவனாகவும் மற்ற தேவர்களாகவும் இருக்கிறார் என்று சொல்லுது. அந்த பஞ்சபூதங்களாகவும் அவரே இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த பஞ்சபூதங்களின் அடிப்படை மூலகங்களாக இருப்பதும் அவரே என்று சொல்லுது. அவரே சிறிய உயிரினங்கள் முதல் கொண்டு மிகப்பெரிய உயிராகவும் அவரே விளங்குகின்றார் என்று இந்த மந்திரம் சொல்லுது. இதை நம்ம சிவபுராணத்துல மணிவாசக பெருமான் பாடினதையும் நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கலாம். அந்த சிவபுராணத்துல மணிவாசக பெருமான் எப்படி சொல்றாரு, தன்னுடைய பரிணாம வளர்ச்சியும் சொல்றாரு, இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறாங்கிறதையும் சொல்றாரு, எப்படியெல்லாம் பிறந்தோங்கிறதையும் சொல்றாரு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் என்று சிவபுராணத்திலே மணிவாசக பெருமான் பாடுவதையும் நாம் இங்கு ஞாபகத்துக்குள்ள கொண்டு வரணும். ஏனென்றால் இத்தனை ஜீவராசிகளாக பிறந்து இழைத்தேன்கிறார். அப்ப என்ன காரணம்? நாமளும் அப்படித்தான் இத்தனை பிறவிகள் எடுத்து வந்திருக்கிறோம். ஆனாலும் எந்த பிறவியில இறைவனை நாம் அனுபூதி பெற முடியும், இறை அனுபவம் பெற முடியும் என்று பார்த்தால் அரிதான இந்த மனித பிறவியில் தான் அது சாத்தியம் என்பதை சான்றோர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அவர்கள் தான் அடைந்த அந்த அனுபூதி நிலையை, அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அதுதான் இந்த பாடல்கள். அப்ப இப்போ இந்த பாடல்கள் எல்லாம் எப்படி வெளிப்படுகிறது என்று நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அறிவு அவர்களிடத்துல பிரகாசிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா எல்லாம் பாடிட முடியாது. இப்ப மணிவாசக பெருமான் பாடுறதோ, திருஞான சம்பந்தர் பாடுறதோ, அப்பர் பெருமான் பாடுவதோ எல்லாம் சாதாரணமா பாடிட முடியுமா? திருமூலருடைய திருமந்திரம் சாதாரணமா பாடிட முடியுமா? திருவள்ளுவருடைய திருக்குறள் சாதாரணமா ஏற்றிட முடியுமா? அப்ப ஏன் இது மாதிரி மிகப்பெரிய சான்றோர்கள் மகான்கள் வாழ்ந்த காலத்துல இவ்வளவு நூல்கள் பாடப்பட்டிருக்கு, இவ்வளவு நூல்கள் இயற்றப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் ஏன் இத்தகைய நூல்கள் வெளிப்படவில்லை, ஏன் இது போன்ற ஞானிகள் உண்டாகவில்லை என்று நீங்க ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், இங்க உண்மையிலே நம்ம படித்துக் கொண்டிருக்கின்ற படிப்பு சரியில்லை, கல்வி முறை சரியில்லைன்னு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏனென்றால் இந்த அறிவு பிரகாசிப்பதற்கான அடிப்படை கல்வியாக இந்த ஆன்மவியல் கல்வி கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் மனிதன் தன்னுள் அந்த இறைத்தன்மையை பிரகாசிக்க முடியும், அந்த இறை அனுபூதி பெற முடியும். அப்பொழுது அது உள்ளே இருந்து பிரகாசிக்குது. பாத்தீங்களா? அதுதான் இங்க கான்சியஸ்னஸ் சொல்லுது சாஸ்திரம். ஆங்கிலத்துல நம்ம கான்சியஸ்னஸ் ஒரு வேர்டு யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் அந்த பேருணர்வு, பேரறிவு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், வெளியிருந்து நாலேஜா எடுத்துக்கிட்டா அது அறிவுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நம்மளுடைய அஜ்ஞானம் என்னன்னா, நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட கல்வி முறை எப்படின்னா, மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்துல வெளியிருந்து நீ என்னென்ன படிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ பவர்ஃபுல் ஆளுப்பா, நீ பெரிய நாலேஜ்டு பர்சன்பா அப்படின்னு சொல்றோம். அதுக்காக நம்ம கண்ட குப்பைகள் எல்லாம் மண்டையில ஏத்திக்கிறதுனால நம்ம நாலேஜ்டு பர்சனான்னு கேட்டா, அதெல்லாம் ஒரு குப்பைகளால் நிரப்பப்பட்ட மனசுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்க வேத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வெளியிருந்து நீ எடுத்துக்கொள்ற அறிவெல்லாம் நாலேஜ் தான்ப்பா, தட் இஸ் நாட் கான்சியஸ்னஸ். அது பேரறிவோ பேருணர்வோ கிடையாது. நாலேஜ்ங்கிறது நீ வெளியிருந்து உள்ள எடுத்துக்கிறது, ஆனால் அந்த பேரறிவு என்பது உன்னிடத்திலிருந்து வெளிப்படுவது என்று சொல்லுது. அப்ப நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டால் தான் நாம பிரகாசிக்கிறோம்னு அர்த்தம். இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, நான் அந்த தூய அறிவாக பிரகாசிக்கின்றேன், அந்த பரமனாக மாறிவிட்டேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம சொல்லணும்னா நம்மிடத்திலிருந்து அந்த அறிவு பிரகாசிக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கணும். அப்ப அந்த பிரகாசம் எப்படி வெளிப்படும்? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். அதுக்காக இப்ப நீங்க திருமூலர் மாதிரி பாட்டு பாடுங்க, திருக்குறள்ல எழுதுன மாதிரி 2 லைன்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லல. இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இறை விஷயத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியுமா, மற்றவர்களுக்கு சொல்ல முடியுமானால் அதுவே இறை அனுபூதியுடைய விஷயம் என்றுதான் பார்க்கப்படுது. ஏன்னா இங்க உடல் மாறுது, காலம் மாறுது, நம்முடைய மனோநிலை மாறுது, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கு. கல்வி முறையிலே நிறைய மாற்றங்கள். அன்றைக்கு நம்ம படித்ததெல்லாம் செய்யுள் நடையில படிச்சாலே போதும், புரிஞ்சுக்குவோம். அன்றைய தமிழ் நூல்கள்லாம் செய்யுள்ல இருந்தது, சமஸ்கிருத நூல்களும் செய்யுள்ல இருந்தது. அப்ப நம்ம 2 லைன் 4 லைன் படிச்சாலே அந்த பாடலுடைய பொருள் புரிந்து படிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு மாணவர்களாக அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க.
ஆனா இந்த காலத்துல செயல்ல படிச்சு யாராவது புரிந்து கொள்ள முடியுமான்னா, அந்த செயலுக்கு விளக்க உரை சொல்வதற்கே சரியான ஆசிரியர்கள் இல்லை என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அது மாதிரி ஒரு அவல நிலை நம்முடைய மொழி மாற்றம், கால சூழ்நிலையில மாறி போச்சு. அப்ப நாம இன்றைக்கு எப்படி நம்ம உண்மையிலேயே பாடத்திட்டங்கள் எல்லாம் உள்வாங்குறோம் அப்படின்னு பார்த்தா, முழுக்க முழுக்க உரைநடைகளை தான் நம்ம பாடத்திட்டங்களை உள்வாங்குறோம். பேசுற மாதிரி சொன்னா புரிஞ்சுக்குவோம், அவ்வளவுதான். பாடுனா கூட நம்மளுக்கு புரியாது. கவிதையா எழுதுனா கூட புரியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லாம் மண்டுகளா மாறிட்டோம். ஏன் அந்த நிலை அப்படின்னா, பாடத்திட்டம் அவ்வளவு மோசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனப்பாட பகுதிகளாக தரப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தும் போதே தமிழ் ஆசிரியர் என்ன சொல்லிடுறாங்க, இந்த செயலை மனப்பாடம் பண்ணிட்டு வான்னு தான் சொல்றாங்க. அந்த செயலுக்கு உண்டான அர்த்தத்தையோ, அது மாதிரி ஒரு செயலை நீ சுயமா ஏற்று அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல. அப்படி இயற்றவும் முடியாத நிலையில அவனை தள்ளப்படுறாங்க. ஏன்னா மனப்பாடத்தை பண்ணி பண்ணி அவன் வந்து நாலேஜ கேதர் பண்ணி பண்ணி பெரிய அறிவாளி மாதிரி காட்டிக்கிறான். அவன் சாப்பிட்டதை வாந்தி எடுக்கிறான்னு தான் சொல்லணுமே தவிர, உள்ளிருந்து அவன் பிரகாசிக்கல அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இன்றைய கல்வி முறையில நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இதனால தான் மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், அப்புறம் திருமூலர், திருவள்ளுவர் என்ற போன்ற ஞானிகள் எல்லாம் இன்றைக்கு வர முடியாம ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம அது மாதிரி ஒரு பாடல்களாகவோ அல்லது செயல் வடிவிலோ இந்த காலத்துல எழுதினாலும் புரியாது. இன்றைக்கு வந்து அந்த ஞானம் நம்ம இடத்துல மலர்ந்தாலும், அது மாதிரி ஒரு வழிமுறைகளை நம்ம ஒரு பாடலை எடுத்து மக்களுக்கு கொடுக்கலாம்னா யார் படிப்பா? உரைநடையில கொடுத்தாலே படிக்க ஆள் இல்லை இன்றைக்கு. ஏன்னா இன்றைக்கு அப்படி போயிடுச்சு கலாச்சார சீர்கேடு. இப்ப இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் எளிமையாக்கி உரைநடைப்படுத்தி அதை புத்தகமா வடிவமைத்து கொடுத்தா கூட இன்றைக்கு அது படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிற அளவுக்கு ஜனங்க போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு வேகமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்ப அவர்களுக்கு வந்து இந்த உரைநடை நூல்களை படிக்க கூட நேரம் இல்லைங்கிற ஒரு விஷயத்தினாலதான் இந்த மாதிரி பாடங்களாவது சொல்லலாம். அட்லீஸ்ட் காது கொடுத்தாவது கேட்கட்டும், அட்லீஸ்ட் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டாவது கேட்பாங்கல்ல, அப்பயாவது அவங்களுக்கு கொஞ்சம் உள்ள போய் வேலை செய்யட்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதுனால தான் மீண்டும் அந்த காலத்து முறையிலேயே நம்ம வந்து சிரவணம்ங்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதா இருக்கு. அதனால இந்த விஷயத்தை நம்ம எப்படி கொடுக்க வேண்டியிருக்கு, எளிய உரைநடைகளை எளிய தமிழ்ல கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுவே நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. அப்ப இங்க வந்து இந்த 3வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இறைவன் வந்து எல்லாமாக இருக்கிறான்ங்கிறத எப்படி சொல்லுதுன்னா, முட்டையில் தோன்றுபவைகள், கருப்பையில் தோன்றுபவைகள், வியர்வையில் தோன்றுபவைகள், விதையிலிருந்து முளைப்பவைகள் என அனைத்துமே அதுவே, அவரே, ஆத்மாவே என்று சொல்லுது. அதுதான் இங்க சொல்லுது. பீஜானி இதராணி சேத்தராணி சாண்டஜானி ச ஜாருஜானி ச சேத்தஜானி சோத்பிஜானி சாஸ்வா காவகா அப்படிங்குது. ஒவ்வொரு படைப்பு இங்க வந்து படைக்கப்பட்ட உயிரினங்கள் வந்து பல பரிமாணங்கள்ல படைக்கப்பட்டிருக்கு. முட்டையிலிருந்து வெளிப்பட்டிருக்கு, கருப்பையிலிருந்து வெளிப்பட்டிருக்கு, வியர்வையிலிருந்து வெளிப்பட்டிருக்கு, விதையிலிருந்து வெளிப்பட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட உயிரினங்களுடைய படைப்பு எல்லாம் அவனே, அந்த ஆத்மாவே என்று இங்க இந்த மந்திரம் சொல்லுது. மேலும் சொல்லுது, குதிரைகள், பசுக்கள், யானைகள், மனிதர்கள் என்று இங்கு இருப்பவைகள் அனைத்தும் ஆத்மாவே. நடப்பவைகள், பறப்பவைகள் என்ற அனைத்து உயிரினங்களும் அசையாத பொருட்களும் ஆத்மாவே. அனைத்தும் ஆத்மாவால் வழிநடத்தப்படுகின்றன. அதே ஆத்மாவில் நிலை பெற்றுள்ளன. உலகமே ஆத்மாவினால் வழிநடத்தப்படுகிறது. அந்த ஆத்மாவே அனைத்திற்கும் ஆதாரம். அந்த பேருணர்வு பொருளான அந்த ஆன்மாவே இறைவன் என்பதாக இந்த 3வது மந்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க உயிர் உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப ஆழமாக பூந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, எத்தனையோ உயிரினங்களா நம்ம பிறந்திருக்கலாம். புல்லா, புழுவா, மிருகமா பிறந்திருக்கலாம். ஆனா எதுலையுமே நம்மளை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. நம்மை பற்றியும் அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு வேறான இந்த உலகத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த படைப்பிற்கு காரணமான படைப்பாளியையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் மிருகம் வரைக்கும் இருக்கு. அப்போ அதற்கு அப்பாற்பட்ட மனித நிலைக்கு நம்ம வரும்போதுதான் நம்முடைய அறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாணமாகிய 6ஆம் அறிவு பரிமாணத்திலே நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய மனம் என்ற ஒரு விஷயத்திலே மனிதன் மேம்படுகின்றான். அப்படி மேம்பட்ட மனிதன் மனதிலிருந்து புத்திக்கு உயர்கின்றான். எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியும் புத்தி சக்தியை விரிவுபடுத்திக் கொள்கின்றான். அந்த விவேகத்தை வளர்த்துக் கொள்கின்றான். இந்த விவேகத்தை எப்படி வளர்த்துக் கொள்கின்றான், இது எப்படி சாத்தியம் என்று பார்த்தா, கல்வியினால் மட்டும்தான் சாத்தியம். வேற எந்த வகையிலும் அவன் விவேகத்தை அடைய முடியாது. ஏனென்றால் மிருகங்கள் படிப்பதில்லை, விவேகத்தை அடைய முடியாது. மனிதனும் படிக்கவில்லை என்றால் விவேகத்தை அடைய முடியாது.
அப்ப மனிதனுக்கு இங்கு பிரத்யேகமாக கல்வி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவன் படிக்க வேண்டிய கல்வி உலகியல் கல்வியோடு இந்த ஆன்மவியல் கல்வியும் அவசியம் படித்தாக வேண்டும். இப்ப இந்த ஆன்மவியல் கல்வியை அவன் படிக்கும் பொழுதுதான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். அந்த மனிதன் புனிதனாக மாற முடியும். அப்படி மனிதன் புனிதனாக மாறும்போதுதான் அவன் தெய்வாம்சம் பொருந்தியவனாக மாறுவான், தெய்வீக தன்மையை உணர்வான், தன்னுள் அந்த தெய்வீகத்தை பிரகாசிக்க வைப்பான் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நம்முடைய தெய்வீகத்தன்மையை, தெய்வீகத்தை நாம் பிரகாசிக்க வைக்க வேண்டுமானால் அதற்கான அடிப்படை அம்சம் கல்வி என்று பார்க்கப்படுகிறது. அதனாலதான் கல்வியை பற்றி திருவள்ளுவரும் அவ்வளவு தூரம் பேசுறார். அதெல்லாம் நம்ம படிக்கிறதோடு சரி, நம்ம எதையுமே நடைமுறைக்கு கொண்டு வருவதில்லை. ரெண்டாவது, அந்த கல்வி நம்ம எடுத்த உடனே நம்ம மைண்ட் எங்க போகுது? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜின்னு இப்படி போயிடுது. இன்றைய பணம் சம்பாதிப்பதற்கான கல்வியை நோக்கி போகுது. எம்பிபிஎஸ்ல சேரலாமா, பிஇல போடலாமா, என்ஜினியரிங் படிக்கலாமான்னு தான் மைண்ட் திங்க் பண்ணுதே தவிர, யாராவது நம்ம இன்றைய பெற்றோர்கள் ஒரு குழந்தைய ஞானியாக்கி பார்க்கலாம்னு நினைக்கிறோமானா அப்படி யாரும் நினைக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு இன்கம் தான் மெயினா ஃபோக்கஸ் ஆகுதே தவிர அந்த ஒழுக்கத்தை பத்தி நம்ம பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்றது இல்லை. பெரும்பாலான பேரண்ட்ஸ் அதை ஃபோக்கஸ் பண்றது இல்லைங்கிறத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அப்ப அதனால இன்றைய உலகம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப அக்கிரமங்களும் அநியாயங்களும் நிறைந்ததாகத்தான் பார்க்க முடியுது. அதற்கு காரணம் நம்முடைய கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று புரிந்து கொண்டு, இப்ப நம்ம போய் இந்த சமுதாயத்தையோ அரசாங்கத்தையோ மாற்ற முடியாது. நாம் தனி மனிதனாக அட்லீஸ்ட் நாமளாவது மாறிக்கணும், நம்முடைய குழந்தைகளையாவது மாற்றணும் என்றுதான் இந்த சாஸ்திரம் சொல்ல வருது. ஏன்னா வேற வழி இல்லை இல்லையா? ஏன்னா இன்றைய இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் எடுத்து இப்ப நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இதனுடைய நோக்கம் என்ன? அட்லீஸ்ட் நான் மாறணும், என்னுடைய மாற்றத்தினால என்னுடைய குடும்பம் மாறணும், இவ்வளவுதான். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த உலகத்துல. வேற என்ன செய்ய முடியும் இந்த சமுதாயத்துல? நம்ம உலகியல் கல்வியை போய் மாற்றிட முடியுமா? இல்ல அரசாங்கத்துக்கிட்ட போய் ஆன்மவியல் கல்வி சொல்லுங்கன்னு சொன்னா அரசாங்கம் ஏத்துக்குமா? ஏத்துக்காது. ஏன்னா ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு பாருங்க, ஒருத்தர் போய் ஸ்கூல்ல பேசுறாரு, கர்மாவை பத்தி பேசின உடனே அது பெரிய பிரச்சனையா மாறி கடைசியில் அவரு தான் உள்ள போய் ஒரு மாசமா ஒரு வாரமா இருந்துட்டு வந்தாரு. அப்ப இப்படித்தான் நிலைமை. இன்னைக்கெல்லாம் இந்த பாடத்திட்டங்களை எடுத்து நம்ம சமுதாயத்துல சொல்றதுக்கான முயற்சி மேற்கொண்டோம்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமான மனிதர்கள் இன்றைக்கு இல்ல. அதை சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்களும் இல்ல. அவர்களுக்கே இது புரியாதுங்கிறது தான் இங்க விஷயம். அப்ப நாம இந்த மாதிரி கர்மா தியரி பத்தி பேசணும்னா அதையெல்லாம் அவங்க நம்புறதும் கிடையாது. ஏன்னா இங்க கர்மாங்கிற ஒரு விஷயமே கிடையாது என்று சொல்பவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்ப கர்மாங்கிற ஒரு விஷயமே இல்லை என்று சொல்பவர்களுக்கு ஏன் இந்த மாற்றங்கள் என்று கேட்டா பதில் சொல்ல முடியாது. ஆனா அவர்கள் அதை பெருசுபடுத்தாம மறைத்துக் கொள்கிறார்கள். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இங்க கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றம் நம்மை கலங்கப்படுத்தி விட்டது தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த பாடத்திட்டம் என்ன சொல்ல வருது? எல்லாம் ஆத்மா, எல்லாம் இறைவன் என்று சொல்லுது. இந்த பிரபஞ்ச நிலையில பேருணர்வு பொருளான அந்த ஆன்மாவே இறைவனாக அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பதை இந்த மந்திரம் கூறுகிறது என்று சொல்கிறது. அப்புறம் மேலும் என்ன சொல்லுதுன்னா, உயிரினங்கள், கல், மண் போன்ற அசையா பொருட்கள் இந்த பிரபஞ்சமாக விளங்குவது ஆன்மாவே என்று சொல்கிறது. இப்ப தனிநபர் நிலையில் ஆன்மாவாக மனிதனுள் உரைகின்ற அதே பொருள்தான் பிரபஞ்ச நிலையில் கூட ஈஸ்வரனாக எங்கும் நிறைந்தவராக அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றார் என்று இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இந்த ஆன்மவியல் பாடத்துக்குள்ள நம்ம வரும்போது நம்ம என்ன இங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த பேருணர்வு பொருளான பரமன் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட போது அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு ஈஸ்வர தன்மையில எல்லாமாக மாறுறான். அது ஒரு அறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும் பல்வேறு பரிமாண வளர்ச்சியை அடைகிறான். அதுல எத்தனையோ ஜீவராசிகளாக பரிணமிக்கிறான். 84 லட்சம் யோனிகளாக பரிணமிக்கிறான். அப்ப 84 லட்சம் யோனிகள் நம்ம பார்க்கும்போது தாவரங்கள்ல பல வகைகள், புழு பூச்சிகள்ல பல வகைகள், மிருகங்களில் பல வகைகள், பறவைகளில் பல வகைகள் என்று நம்ம பார்த்தோம்னா தான் 84 லட்சம் யோனிகள்ல இந்த பிறப்புகள் எல்லாம் நடக்குதுன்னு பார்க்க முடியுது. அப்ப இத்தனை பிறவிகளிலும் இத்தனை உயிரினங்களாகவும் நம்ம வந்தாலும் இந்த அத்தனை அம்சத்துக்குள்ளும் அந்த அறிவு, அந்த உணர்வு விளங்கி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப எல்லாவற்றிலும் அந்த உணர்வு தன்னை பிரகாசித்துக் கொள்ள முயற்சி செய்தாலும் அது மிக உயரிய நிலையான மனிதனிடத்தில் தான் பிரகாசிக்க முடியும் என்ற நிலை உண்டானாலும் எல்லா மனிதர்களும் அது பிரகாசிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் அந்த தனி மனிதன் தன்னை உணர்வதில்லை என்றுதான் இங்கு பார்க்கப்படுகிறது. அப்ப தனி மனிதன் தன்னை எப்பொழுது உணர்கிறானோ அப்பொழுது அந்த உணர்வு அவனிடத்திலே பிரகாசிக்கும் பொழுதுதான் அவன் இந்த உலகத்தில் போற்றப்படுகின்றவனாக, மகரிஷியாக, மகானாக,
ஞானியாக பார்க்கப்படுகிறான். அப்ப அதைத்தான் இங்க சாஸ்திரம் மகா வாக்கிய உபதேசமாக சொல்லும் போது பிரஜானம் பிரம்மா என்று சொல்கிறது. இந்த பிரக்னையே இறைவன் என்று சொல்கிறது. அதுதான் நம்ம மகா வாக்கிய உபதேசத்தையும் பார்க்கணும். அப்ப இந்த 3வது அத்தியாயத்திலே இறுதியாக 4வது மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, மரணமில்லா பெருநிலையை பத்தி பேசுது. இந்த ஐத்திரேய உபநிஷத்தினுடைய இறுதி பகுதி, இறுதி மந்திரம், 3வது அத்தியாயத்தினுடைய 4வது மந்திரம். அது என்ன சொல்லுதுன்னா, ச ஏதேன பிரக்ஞேன ஆத்மனா அஸ்மால் லோகாத் உத்க்ரம்ய அமுஸ்மின் ஸ்வர்கே லோகே காமான் ஆப்துவா அமிர்தஹா சமபவத் சமபவத் அப்படிங்கிறது. அதாவது பேருணவு பொருளான ஆன்மாவே இறைவன் என்பதை அனுபூதியில் உணர்பவன் என்ன பெறுகின்றான் என்று பார்க்கும்போது இங்க என்ன சொல்லுதுன்னா, பேருணர்வு பொருளான ஆன்மாவை தன்னுள் உணர்பவன் அவன் எல்லையற்ற பேரானந்த பெருநிலையை அடைகின்றான். அவன் அந்த ஆனந்த நிலையில் சொர்க்கத்துக்குள் நுழைகின்றான் என்று இந்த மந்திரம் சொல்லுது. அந்த பேரானந்த பெருநிலையை ஒரு சொர்க்கமாக பார்க்குது. இப்ப நம்ம நடைமுறையில சொல்லுவோம் இல்லையா, சொர்க்கமா இருக்குங்க இந்த இடம், வாழ்றதுக்கு ஆனந்தமா இருக்குங்க அப்படிங்கிறோம். ஏன்னா அந்த சொர்க்கம்ங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, எல்லா ஆசைகளும் நிறைவேற பெற்ற இடம். அங்கு பூரண திருப்தி, பூரண சந்தோஷம், அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த நிலை. அதுதான் நம்ம எல்லோருமே விரும்புறோம். இப்ப நம்ம மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் அதைத்தான் ஆசைப்படுறோம். ஆனந்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சுகமா இருக்கணும், திருப்தியா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இது மனிதனாக இருக்கின்ற நாம் மட்டுமா ஆசைப்படுறோம்னா இல்ல. படைக்கப்பட்ட சாதாரண தாவரத்திலிருந்து அறிவு பரிமாணத்துல படிப்படியாக உயர்ந்து வந்த மிருகம் கூட அதை ஆசைப்படுது. சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் தான் அதுவும் நினைக்குது. ஆனா அது நடக்க மாட்டேங்குது. பெரும்பாலான உயிரினங்கள் கஷ்டத்திலேயே தான் இருக்குது. கஷ்டப்பட்டு போராடுது, பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது. அதனால சந்தோஷமா, ஆனந்தமா, திருப்தியா இருக்கவே முடியல. அப்ப இதெல்லாம் கடந்து மனிதனாக நாம மட்டும் ஏன் அதை மாற முடியலனாலும் நாமளும் அந்த மிருக லெவல்லயே தான் இருந்துகிட்டு இருக்கோமே தவிர மன வளர்ச்சி நமக்கு அடையல. ஏன்னா மிருகமா இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் மன வளர்ச்சியில மாற்றம் இல்லை அப்படின்னா, உடல் தான் மாறி இருக்கு, மனசு மாறவே இல்லைன்னா அந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கையாகத்தான் முடியுது என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க மன வளர்ச்சி என்று எதை பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த மனம் அறிவாக மாறுகின்ற நிலை என்று சாஸ்திரம் சொல்லுது. அதாவது மைண்ட் கான்சியஸ்னஸா கன்வெர்ட் ஆறதுதான் இங்க முடிந்த முடிவாக பார்க்கப்படுது. அப்ப இங்க உண்மையிலேயே எது மைண்டா வந்ததுன்னா, கான்சியஸ்னஸ் தான் மைண்டா வருது. ஆனா அந்த மைண்டா அது பரிணமிக்கும் போது ஒரு அறிவுல தொடங்குது. தாவரத்துல ஆரம்பிச்சு அது பல பரிணாமங்கள்ல மனிதனிடத்துல நிறைவடைகிறது. அப்ப மனிதனிடத்துல நிறைவடையும் போது அது அந்த மனம் தூய்மையாக்கப்படும் போதுதான் கான்சியஸ்னஸ் தன்னையே தான் காணுகின்றது, தன்னையே தான் உணர்கின்றது. அப்படி தன்னையே தான் கண்டு தன்னையே தான் உணர்கின்ற ஒரு உபாதியாக, ஒரு உடலாக மனித உடல் பார்க்கப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்த மனிதன் தான் இங்க ஆன்மாவை உணர்கிறான், ஆத்மா அனுபூதி பெறுகிறான், சொர்க்க வாழ்க்கை வாழ்கின்றான், அவனுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேற பெற்றுகின்றன, மரணமில்லா பெருநிலையை அடைகின்றான் என்று சொல்லுது. அவன் மீண்டும் பிறக்கவும் மாட்டான், இறக்கவும் மாட்டான். அப்ப ஆன்மாவை உணர்ந்தவன் மரணமில்லா பெருநிலையை அடைகின்றான். இவ்வாறு ஆன்மாவை உணர்கின்ற யாரும் மரணமில்லா பெருநிலையை அடையலாம் என்பதை உணர்த்தி இந்த உபநிஷத்தின் 3வது அத்தியாயமும் நிறைவு பெறுகின்றது. அப்ப இங்க இந்த உபநிஷத்து நமக்கு ரொம்ப எளிமையா, ரொம்ப அருமையா இந்த பிறப்பின் ரகசியத்தை, உயிரின் பயணத்தை, ஆத்மாவின் அனுபவத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. இப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், இது மாதிரி பாதையில பயணம் பண்ணும்போது உயிரின் பயணத்துல நாம இப்ப எந்த நிலையில் இருக்கிறோம், நம்முடைய பரிணாமம் எங்க முடியுது, இதுல நாம எந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்முடைய மனம் எந்த அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்கு, இந்த விஷயத்தை உள்வாங்கி நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு பக்குவம் அடைஞ்சிருக்கு. அப்ப அந்த இறைத்தன்மையோட நம்ம பூரணமா ஒப்படைச்சிட்டோமா, இப்ப நானுங்கிற அந்த தனித்துவத்தை இழந்து எல்லாமாக நானா மாறிட்டனா அப்படிங்கறதெல்லாம் நமக்குள்ளேயே நம்ம சுய விசாரம் பண்ணி அதற்கான பக்குவத்தை நம்ம அடையும் போதுதான் நம்ம அந்த பூரணர்களாக மாறுகின்றோம் என்று பார்க்கப்படுகிறது. உபநிஷத்தை நாம இந்த 3வது அத்தியாயத்தோட நிறைவு செய்யலாம். இப்ப இந்த பூரண தன்மையை நம்ம அடைவதற்கான மந்திரமும் சாந்தி மந்திரமாகவே இருக்கிறது. அதுதான் ஓம் பூர்ணமத
பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இங்கு பூரணத்திலிருந்து பூரணத்தை பிரித்தாலும் அங்கு எஞ்சி இருப்பதும் பூரணமே என்பதுதான் இங்க உபனிஷத் சொல்ல வருகின்ற சாரம். அப்ப இங்க எல்லாம் பூரணம், நானும் பூரணம், நீயும் பூரணம், எல்லாம் பூரணம் என்றுதான் இங்கு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த பூரண நிலையிலே, அந்த பூரண திருப்தியிலே நம்ம வாழ்வதற்கு இதை மீண்டும் மீண்டும் கேட்டு நல்ல ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி. ஓம் தத்சத்.